மழை மேகமடி நீ எனக்கு 111 எழுத்தாளர்கள் ஒன்றிணைந்து உலக சாதனைக்காக எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு. வணக்கம். ரைட்டர் நேம் எஸ் சின்னரசி. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சியும் உயர்ச்சியும் சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதிக்கல்வி, அன்பு நிறை உடைந்தவரே மேலோர். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று நான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறைமையடி பாப்பா. சுந்தரபுர கிராமத்தில் விடியல் தோறும் இறை புகழுக்கு பதிலாக மகாகவி பாரதியாரின் பாடலை இனிமையாகவும் அதே சமயம் கம்பீரமாகவும் நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வையோட மீசையை முறுக்கிவிட்டு பேரப்பிள்ளைகளுக்கு பாடி காட்டுவார் அவ்வூரின் பெரியவர் முத்துக்குமரன். சில நேரங்களில் பாரதியாரை நேரில் பார்ப்பது போல அத்தனை மிடுக்காக போதிப்பார் மனிதர். தமிழ் ஆசிரியராகவும் இருந்து ஓய்வு பெற்றவர். தமிழ் மீது கொண்ட காதலாலும் மகாகவி மீது அவர் கொண்ட பேரன்பும் தான் அதிகாலை தோறும் தன் பிள்ளைகளுக்கு பின் வன்முறையற்ற சமுதாயத்தை உருவாக்க தன் குடும்பத்தில் இருந்தே ஆரம்பித்து அதில் வெற்றியும் கண்டவர். அவரிடம் பயின்றவர்களும் அவர் பிள்ளைகளும் ஒழுக்கத்தில் பெயர் பெற்றவர்கள். ஆனால் இன்று அதற்கு பாதகம் வந்ததோ? முத்துக்குமரன் இன்று அதிகாலையில் பாடலை பாடவில்லை. அவர் ஏற்கனவே பாடும்போது ரெக்கார்ட் செய்த பாடல் ஒலிக்க குடும்பத்தினர் கண்கள் இன்னும் கலங்கியது. வீட்டின் நடு ஹாலில் கண்மூடி படுக்க வைத்திருந்தனர். ஊதுவத்தி வாசனையோடு வீடு தாண்டி ஊருக்குள் விஷயம் பரவியது. என் வீட்டுக்காரரோட தாத்தா தமிழ் வாத்தியார செத்துட்டாராம்பா. தன் நெருங்கிய தோழி சஞ்சனாவிற்கு போனில் தகவல் சொன்னாள். அவ்வீட்டில் மூத்த மருமகள் தாமரை செல்வி. அட கடவுளே, நல்ல மனுஷனாச்சே. நேற்று காலையில கூட கோயில்ல பார்த்தேனே, வெளி மண்டபத்தில் உட்காந்து நல்லா கம்பீரமா பாடினாரேப்பா. அவளின் தோழி உண்மையான வருத்தத்தோடு சொன்னாள். ஆமா, என்னாச்சு? எல்லாம் கடைசி பையன் சுனந்தன் செஞ்ச காரியத்தை நினைச்சுதான் பெரியவர் மனசுடன் சேர்ந்திருப்பாரு போல. அதான் ஓடி போனவனையே போய் நல்ல புத்தி சொல்லி மருமக தெஞ்சலையும் ஏத்துக்கிட்டாங்களே. பிறகு என்னவா? அட, உனக்கு விஷயம் தெரியாதடி சஞ்சனா. தாத்தா முத்துக்குமரன் மல்லிகா ஆட்சிக்கு ஒரே பையன் என் மாமனார் ஆறுமுகம். கணக்கு வாத்தியார் தான். அம்புட்டு சொத்தம் அவருக்கு தான். அவருக்கு பிறகு அவர் பசங்களுக்கும். ஆனால் இப்போ அது பிரச்சனை இல்லை. அவருக்கு 4 பிள்ளை பெற்றிருக்காரு. மூத்தவர் தான் என் வீட்டுக்காரர் மதிவழகன். அடுத்தவர் பரமேஷ். அப்படியே பெரியவர் சொல் கேட்டு நடக்கிற தங்க பிள்ளைங்க. தங்கை தூரிகா மேலையும் தம்பி சுனந்தன் மேலையும் அம்புட்டு பாசங்கொட்டி வளர்த்தாங்க. ஆனா இந்த கடைக்குட்டி சுனந்தன் படிக்க போன இடத்துல காதலையும் சித்தில படிச்சுட்டு வந்திருக்கான். அங்கனவே கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வர பயந்துக்கிட்டு டவுன்லயே இருந்துட்டான். பிறகு விஷயம் தெரிஞ்சு பெரியவங்க முத்துக்குமரன் போய் சின்னதுங்களுக்கு புத்தி சொல்லி பொண்ணு வீட்டில் பெரியவங்க கிட்ட பேசி மேல் படிப்பு முடிஞ்சதும் முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தெஞ்சலை அங்கே விட்டுட்டு சுனந்தனை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுப்பா. அவங்களும் நல்ல குடும்பம் தான். வாத்தியார் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இறுதி சடங்கு ஒவ்வொன்றாக நடக்க ஊர் பெரியவர்கள் கூடியிருந்த அப்பெரிய வீட்டில் வெளிமுற்றத்தில் பொன் பேசியபடி வந்தாள் தாமரை செல்வி. ஏன் தாமரை? அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதே. அட நீ வேறப்பா, பிரச்சனையே இடுக்க அப்புறம் தான் ஆரம்பிச்சது. படிப்பு முடிஞ்சதும் பெண் கேட்டு போகலாம்னு இந்த சுனந்தன் பேச்சை ஆரம்பிச்சான். என் மாமனார் ஆறுமுகம் வந்ததே கோபம். உனக்கு முன்ன அக்கா தூரிகா இருக்கா, அவளுக்கு கல்யாணம் முடியட்டும்டா அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த சுனந்தன் அவளுக்குத்தான் வரன்னு எல்லாம் தட்டிக்கிட்டே போகுதே. எனக்கு முடிங்கன்னு ஒத்த காலில் நின்று
கணக்கு வாத்தி உறுதியா சொல்லிட்டாரு, மகளுக்கு கல்யாணம் முடிச்சாதான் உனக்குன்னு. இந்த விடா கொண்ட கல்யாணம் கட்டி வையே, இல்ல சொத்தையே பிரிச்சு கொடுன்னு ஒரே போடா போட்டான். அவ்வளவுதான். என் புருஷனுக்கும் குழந்தனுக்கும் வந்ததே கோவம். சண்டை பெருசாகிடுச்சு. அச்சோ பாவம் துரிக்கா. ஆமா சஞ்சனா, நல்ல பொண்ணு அவ. அழகு, அமைதி, படிப்புன்னு இருக்கிற இடம் தெரியாத அடக்கமான பொண்ணு. அவளுக்கு என்னடி குறைச்சல்? லட்சணமான டீச்சர் உத்தியோகம் வேற. ஆமாம், சொந்தத்தில் இருந்து பொண்ணு பார்க்க வரதா சொல்லியிருந்தியே, என்னாச்சு? அது துரிக்காவை ஃபோட்டோவில் பார்த்ததும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, சரின்னு சொன்னாங்க. ஆனால் பொண்ணு பார்க்க வர நேரம் வேற நல்ல வசதியான இடம் அமைச்சதில்ல, துரிக்காவை வேண்டாம்னு சொல்லிட்டாங்கப்பா. சாரி. இதே போல தான் எல்லா சம்பந்தமும் தட்டிக்கிட்டு போகுது. இழுத்து பெருமூச்சு விட்டால் சுனந்தனாதனால தான் கல்யாணம் வைக்க சொல்லி குதிக்கிறான். என் வீட்டுக்காரர் மதியழகன் விட என் குழந்தன் பரமேஷ் ரொம்பவே கோவக்காரன். சொத்தையை கூட தூக்கி கொடுத்துடுவான். குடும்பமான மரியாதைக்கு இழுக்கணும் ஒத்த சொல்லு தங்க மாட்டான். என் தாமரை ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தானே சொன்னேன். அது சட்டப்படி ரிஜிஸ்டர் ஆகல சஞ்சனா. எப்படியும் இறுதி காரியம் முடிஞ்சு ஊர் பெருசுங்க கூடிடும். ஏற்கனவே யாருக்கும் தெரியாம கல்யாணம் செஞ்சது இந்த பரமேஷுக்கு பிடிக்கல. இதுல திரும்பவும் பெரியவங்களையே எதிர்த்து பேசி தங்கைக்கு முன்னால கல்யாணம் கட்டி வேணு குடும்பமானத்தை வாங்கிட்டான். அவன் இருக்க வீட்டில் நானும் இருக்க மாட்டேன்னு, சொத்தும் வேணாம் ஒன்றும் வேணான்னு அவன் பொண்டாட்டியோட கிளம்பி நின்னான். அவன் போனா நானும் போவேன்னு தம்பிக்கு சப்போர்ட்டாக என் வீட்டுக்காரரும் நின்னாரு. தாத்தா தான் அதட்டி இருக்க வச்சாரு. அதில் இருந்து எண்ணெயில போட்ட கடுகாட்டம் முறிச்சுக்கிட்டே சுற்றுதுங்க. துரிக்காத்தான் பாவம் தாத்தா மடியில் படுத்துக்கிட்டே எனக்கு கல்யாணமே வேண்டாம் தாத்தா, தம்பிக்கே பண்ணி வைங்கன்னு அழுந்துக்கிட்டு கிடந்துச்சு. தாத்தா அதட்டி உருட்டி சமாதானப்படுத்தினாரு. இனி அந்த புள்ள நிலைமையை நினைச்சா தான் கஷ்டமா இருக்கு. அழுந்து ஊஞ்சி கிடக்குது. இவனுங்க என்ன பண்ண போறானுங்களோ? அடக்கி வைக்க தாத்தா வேற உயிரோட இல்லை. இவள் முக்கையை சிந்த படப்படவேன பட்டாசு சத்தம் கேட்டு எட்டி பார்த்தாள் தாமரை செல்வி. ஐயோ என்னடி ஆச்சு தமிழ்? வக்கீல் குடும்பம் வருதுடி. இங்கே போய் இவங்க யாரு? அதான் அந்த புள்ள தெஞ்சல் குடும்பம்டி. குடும்பமே வக்கீல் குடும்பம். இந்த தெஞ்சல் புள்ளையோட அப்பா அமுதவேலன், அவரும் அவருடைய மூத்த மகன் நவீனா, அடுத்தவர் ரிஷிதேவன், அடுத்தவர் சித்தார்த் பிரசன்னா, நம் நாயகன், கடைசி தான் எங்கள் வீட்டு மருமக தெஞ்சல். அவங்க வராங்க. நீ கிளம்பிட்டியா செஞ்சனா? பக்கத்தூர் தானடி. இன்னும் 1/2 மணி நேரத்தில் அங்கே இருப்பேன். நீ அங்கே நடக்கிற தைய பாரு, வைக்கிறேன். காரிலிருந்து இறங்கிய அமுதவேலன் சித்தார்த் பிரசன்னா கையில் மூத்த மகன் நவீனாவின் 6 வயது மகள் பாரதியை தூக்கிக்கிட்டு இறங்கி வந்தான். பெண் குழந்தை என்றால் அவ்வளவு பிடிக்கும் அவனுக்கு. வீட்டில் மூத்த வாரிசு பெண்ணாக பிறந்ததில் அக்கா மகளை கொண்டாடி தீர்த்தான் சித்தார்த். எங்கேயே வெளியில் போனாலும் கங்காரு குட்டி போல தூக்கி கொண்டு சுத்துவான். பாரதி குட்டி குறும்புகளின் அரசி, மாமாவே உலகம். அவன் கையில் தூக்கி கொண்டு உரையை சுற்றினால்தான் அந்த நாள் இணைக்கும். பள்ளி விடுமுறை என்பதால் வேண்டாமே நாம் மருத்துவம் அடம் பிடித்து குறுங்கு குட்டியாக சித்தார்த் தோளில் தொச்சு கொண்டு வந்து விட்டது. உடன் தெஞ்சலும் வந்திருந்தாள். மாலை மரியாதை செய்துவிட்டு இறுதி ஊர்வலம் நடக்கையில் முன்னே சென்று கொண்டிருந்த பெண்ணொருத்தி கால் மடித்து தடுமாறி விழப்போக கையை பற்றி பார்த்து நடமா என்றான் சித்தார்த். அழுது சிவர்ந்த விழிகள் விரசமில்லாத துடுக்கை தவறாக தெரியவில்லை. அது உதவித்தான். நன்றி என்று தலையசித்து விட்டு திரும்பி நடந்தாள் துரிக்கா. ஆண்கள் மட்டுமே அந்த இறுதி ஊர்வலத்தில் போய்கொண்டிருக்க இடுகாடு பெண்கள் செல்லக்கூடாது என்ற மூட நம்பிக்கை தகர்த்து
இப்பெண் எப்படி வருகின்றார்? ஆஹா, இவள் தான் பாரதி கண்ட புதுமை பெண்ணா? மீண்டும் அவளை பார்க்க கண்கள் தேடியது. இறுதி சடங்கு இடுகாட்டில் முடித்துவிட்டு அனைவரும் வீடு வந்து சேர்ந்தனர். தாய்மாமன் இளவரசன் ஆரம்பித்து வைக்க காட்டத்தீ போல பரவி பஞ்சாயத்து ஆரம்பித்தது. சுனந்தன் பிடித்த பிடியிலேயே நின்றான். சொத்தையே பெருங்க மாப்பிளையை ஏற்றி விட்டான் இளவரசன். பேச்சு திசை மாறி துரிக்காவிடம் வந்து நின்றது. ஏற்கனவே திருமணமாகவில்லை என்று ஊரார் ஏற்றி பேச்சுக்கு மனம் முடிந்தாலும் சோற்றோடு தாத்தா ஊட்டிய போதனை அவளை நிமிர்ந்து திடம் கொண்டு தினம் போராட வைத்தது. பிறந்ததிலிருந்தே நெஞ்சிலும் தோளிலும் போட்டு அருமை பெருமையாக வளர்த்த தாத்தாவின் இறைப்பிலிருந்து மீண்டு வராத துரிக்காவிடமே அண்ணன்களின் சண்டைக்கு பதில் சொல் என்றால் என்ன சொல்வாள்? எத்துணை பேரழகியாக இருந்தாலும் விதி என்ற ஒன்று எல்லா பெண்களின் தலைவிதியை தீர்மானிக்கிறதல்லவா? தங்கையின் வாடிய முகம் கண்டு அண்ணன்களின் மனம் உருகத்தான் செய்தது. அவ்வீட்டில் அப்பேச்சை யாரும் விரும்பவில்லை. சொல்லுமா, எனக்கு கல்யாணம் வேண்டாமாமா. எனக்காக சுனந்தன் வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். அவனுக்கு நல்லபடியாக கல்யாணம் செய்வோம். அது எப்படிம்மா நீ இருக்கையில் சின்னவனுக்கு செய்ய முடியும்? சரி, நீங்களே எனக்கு மாப்பிள்ளை பாருங்க. மீண்டும் மீண்டும் அதே பேச்சு வருவது தலைவலித்தது. நொந்து போய் வார்த்தைகள் சொன்னவளை கொந்து பார்த்தான் சித்தார்த். பேரழகுக்கு பஞ்சமில்லாத தேவதை, தன் வாழ்க்கை பற்றி கொஞ்சமும் கலக்கமில்லாத தீர்க்கமான விழிகள். உனக்கு மாமன் வரன் பார்க்காமலேயா இருக்கேன் தங்கம், அதான் தடையா வருதே. கொஞ்ச நாளாகும்டா. இந்த சுனந்தன் தான் பொறுமை இல்லாம குதிக்கிறான். அவனை சொல்லியும் குத்தம் இல்லை. கல்யாணம் கட்டி பிரித்து வச்சு இப்போ படிப்பும் முடிஞ்சு வந்து நிற்கிறான். கல்யாணம் கட்டி வைக்கலன்னா சொத்தையை பிரித்து தர சொல்லி கேட்குறான். ஆனால் பாரு, சொத்தையை பிரிச்சா நாங்கள் 2 பேரும் வீட்டையே விட்டு போவோம்னு உன் அண்ணனுங்க நிற்கிறானுங்க. இப்போ என்ன பண்ணட்டுமா? ஊர் பஞ்சாயத்து தலைவனும் நான் தான். சுனந்தன் தமக்கையை பார்த்தான். சீக்கிரம் ஏதாவது சொல்லித்தல என்ற அவசரம் இருந்தது. நான் வேணும்னா இந்த வீட்டையே விட்டு அதுவரை அமைதியாக இருந்தா. ஆறுமுகம் எழுந்தார். மாட்டே, அவசரப்பட்டு நீ எதுவும் சொல்ல வேண்டாம் தூரி. என் மக இங்கே தான் இருப்பா. சொத்து தானே வேணும், கொண்டு போங்கடா. கோவத்தில் கத்தினார் கணக்கவாத்தி. ஒரு நிமிஷம், உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுறேன்னு நினைக்க வேண்டாம். ஆனால் முத்துக்குமரன் பெரியவருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். ஒரு வக்கீலாத்தான் இதை நான் இங்கே சொல்கிறேன் என்றார் அமுதவேலன். இனி சொத்துக்களை யாராலும் பிரிக்க முடியாது. மீறி பிரித்து போக நினைக்கிறவங்களுக்கு சொத்து கிடையாது. இந்த குடும்பத்தையே சேர்ந்தவங்கிற எந்த உரிமையும் கிடையாது. இனி வர இந்த தலைமுறைக்கு குடும்பம் ஒற்றுமையாக இந்த வீட்டில் வாழ்ந்தால் மட்டும் சொத்து அனுபவிக்க முடியும். வஞ்சகத்தோடு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டால் ஒட்டுமொத்த சொத்தும் அனாதை ஆசிரமத்திற்கு போகும். முத்துக்குமரன் மல்லிகா தம்பதிகளில் உடனான உரிமைகள் பறிக்கப்பட்டு அதை எங்கும் பயன்படுத்த முடியாது. இவ்வாறு பெரியவர் முத்துக்குமரனிடம் உயில் எழுதி தந்து விட்டுத்தான் இறந்தார். நீங்கள் கேட்கலாம், எப்போ எப்படின்னு. என் மருமகன் சொத்தையை பிரித்து கேட்டு சண்டையிட்டான்றே என்னிடம் இவ்வாறு உயில் எழுத சொல்லி என் மகன் சித்தார்த் பிரசன்னாவை உங்களையும் உங்கள் வீட்டு சொத்துக்களையும் கண்காணிக்கும் வக்கீலாக நியமித்திருக்கின்றார். இது அவர் கைப்பட சுயநினைவோடு எழுதிய உயில். அமுதவேலன் சித்தார்த் கொடுத்த பத்திரங்களை ஆறுமுகத்துடன் கொடுத்தார். தாமரை செல்வி காதில் தமிழ் வாத்தியார் சூப்பராக ஆப்பு வச்சுட்டு போயிட்டாரு என்றால் அவள் தோழி சஞ்சனா தாமரை முறைக்க. எப்படியோ குடும்பம் இனி பிரிக்க வாய்ப்பில்லை. டாட்டா, வந்த வேலையே முடிந்தது என்று அவள் ஓடிவிட்டாள். மற்றவர்கள் அதிர ஆறுமுகம் தகப்பனின் சதுரிய அறிவையே மேய்ச்சி, என்னோட கடைசி காலத்தில் இன்னும் 5 தலைமுறையினை எழுதி வைக்கணும்.
நீங்கள் இங்கே இல்லைனாலும் நீங்கள் உருவாக்கின இந்த கூடு விரிசல் விழக்கூடாதுன்னு நினைச்சிங்களே அப்பா என்று கண் கலங்கவும் செய்தார். பிறகு என்னப்பா, அவங்களே அவங்க முடிவு பண்ணிப்பாங்க, மற்றவங்க கிளம்புங்க. உயிலில் தெல்ல தெளிவாக தமிழ் வாத்தியார் தூய தமிழில் எழுதி வைத்திருந்தார். இதற்கு மேல் என்ன சொல்வது? அண்ணன்கள் சுனந்தனையை முறைத்து கொண்டு அவர்கள் அறைக்கு சென்றனர். சுனந்தன் முகம் இருண்டது. என்ன மருமகனே, புது தொழில் தொடங்க சொத்தை தான் பிரிக்கணுமா? குடும்பத்தை பிரிச்சு நாம முன்னேற நினைச்சா எதுவும் நிலைக்காதுப்பா. அட நீங்க வேற அப்பா, மாப்பிள்ளைக்கு இது ஒரு காரணம் மட்டும்தான். தெஞ்சலை உயிரா நேசிக்கிறாரு, ரொம்பவே வெயிட் பண்ண வைக்கிறாங்க கையில். அந்த கோபம் தான் உள்ளுக்குள்ள இவனுக்கும் வலி இருக்குப்பா. என்ன மருமகனே, உண்மையாவா? உண்மைதான் மாமா, சொத்தி எல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அக்கா எனக்கு அம்மா இல்லாத குறைய போக்கினாலே அவளை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு. நான் முரண்டை பிடிச்சாதான் சீக்கிரம் கல்யாணம் ஆகும். இது தாத்தாவுக்கு தெரியும் மாமா. பரமேஸ்வரன் எனக்கு காதல்னா பிடிக்காது. இதில் நான் காதல் கல்யாணம் பண்ணதில் என்னை மொத்தமாக வெறுத்துட்டாரு. அண்ணனுங்களோட வெறுப்பு அக்காவுக்கு வரன் கூடி வராததும் என்னால் தெஞ்சலை விட்டு இருக்க முடியலை. வேலையிலும் கவனம் போகலை. ரொம்பவே மன உளைச்சலானதில் வந்தது தான் இதெல்லாம். உன் அண்ணனுங்க கிட்டையே உட்காந்து பேசினா பிரச்சனை சரியாகும் மாப்பிள்ள. அமுதவேலன் தட்டி கொடுத்து விட்டு சித்தாட்டை பார்த்துக்க சொல்லிவிட்டு பாரதியை அழைக்க அவ்வளோ மாமா கூட இருக்கேன் என அடம்பிடிக்க சரியென்று விட்டு மகளை பார்க்க அதுவரை அமைதியாக இருந்த தென்றல், ஏன் சுனந்தன் இப்படியெல்லாம் யோசிக்கிற? எல்லாம் கூடி வரும். இத்தனை பேரோட சாபத்தை வாங்கிக்கிட்டு நம்ம வாழணுமா சொல்லுங்க? அக்கா மனசு என்ன பாடுபடும்? என்னாலேயே அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியுது. அவங்க இடத்துல நான் இருந்தா வெளியே போட்டா ராஸ்கல்னு உன் கழுத்தையை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பேன். நம்ம வீட்டில் இருக்க அவங்க சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு நம்ம கல்யாணம் பண்ணதே பெரிய தப்பு தான். தப்பு நம்ம மேலே இருக்கு சுனந்தன். தண்டனை திருக்க உட்கா. அப்பா சொன்னது போல அண்ணனுங்க கிட்ட பொறுமையாக உட்காந்து பேசுங்க. நான் கிளம்புறேன், வாங்க அப்பா போவோம். இருவரும் கிளம்பினர். அண்ணனுங்க என் முகத்தையே கூட பார்க்க மாட்டானுங்க. இதில் எங்க உட்காந்து பேச? கவலைப்படாத மாப்பிள்ள. சுனந்தன் தோழி நட்பாக கை போட்டான் சித்தார்த். என் சுயநலத்துக்காக துரிய ரொம்பவே அழ வைக்கிறான் மச்சான், அதான் கில்ட்டியா இருக்கு. அவர்கள் பேசியதை எல்லாம் துரி கேட்டுட்டு தான் இருந்தாள். தம்பியை நினைத்து கண் கலங்கவும் செய்தாள். அத்தை என ஓடி வந்து கட்டிக்கொண்ட பாரதியை குனிந்து பார்த்தால் அம்லு பேபி போல அழகு குட்டி பெண் அள்ளி தூக்கி, பாப்பா குட்டி யாருடா செல்லுன்னே? நான் சித்து மாமா செல்லும். அப்படியா? சித்தி யாருடா? தூரி புரியாமல் விழிக்க, தாமரை செல்வி தான் தெஞ்சலின் அக்கா மகள், நவீனாவோட பொண்ணு என்றாள். சித்தி யாரு? அதான் நம்ம வீட்டுக்கு குடும்ப வக்கீல வந்திருக்காரு சித்தார்த் பிரசன்னா. அரைத்தான் சொல்லுது குழந்தை. எட்டி பார்த்தால் தூரி ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான ஆணவன் மனதில் பதியம் என்ற முகத்தை அவசரமாக குழந்தையின் பக்கம் திருப்பினாள். பாப்பா குட்டிக்கு பேர் என்னடா செல்லும்? மகாகவி பாரதி மழலை மொழியில் இல்லாத மீசையை முறுக்கி அமுதமாக சொல்லி குழைந்தாள் குழந்தை. அச்சோ செல்லக்குட்டி, உன் பெயரை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு என் தாத்தா போல மகாகவி பாரதியாரை ரொம்பவே பிடிக்கும். அவர் எழுதின கவிதை பாடல் எல்லாம் தாத்தா தினமும் பாடுவார். ஐ சூப்பர்! என் சித்து மாமாவுக்கு பாரதி பிடிக்கும், அதனால தான் இந்த பெயர் வச்சாராம். நானும் அந்த மீசையை தாத்தா கண்ட புதுமை பெண் போல நிமிர்வா இருக்கணுமா? அப்படியா? துரி கண்களை விரித்தாள். எனக்கு பாரதி பாட்டு சொல்லி தரியா அத்தை? செல்லத்துக்கு பாட்டு சொல்லி கொடுத்தா அத்தைக்கு என்ன தருவீங்களா? அச்சோ, சாக்லேட்டை நான் சாப்பிட்டுட்டேனே, நான் வேணா அத்தைக்கு முத்தா தரவா? என துரி யோசிப்பது போல நாடையை தட்டி, அப்போ பாப்பா குட்டி எனக்கு நிறைய தரணும். இச்சி இச்சி என கணம் நிறைய எச்சில் முத்தம் சிரித்து கொண்டேயே வாங்கியவள் பிள்ளையை ஏமாற்றாது தாத்தாவின் அறைக்குள் நுழைந்து
புத்தகங்களில் பசுமையான நினைவுகளோடு பூத்திருக்கும் கவியை பாட கற்றுக் கொடுத்து அதற்கு விளக்கமும் சொன்னால் தூரி. நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்தது. அவ்வீட்டில் எந்த மாற்றமும் நிகழவில்லை. அண்ணனும் தம்பியும் முறைத்து கொண்டு தான் திரிந்தார்கள். சின்ன சின்ன பார்வை தீண்டலில் மனதுக்குள் மெல்ல முழித்த காதல் பிடிக்காத அண்ணன்களின் முகம் பார்க்கையில் அப்படியே மனதுக்குள் முடுக்கி விட்டாள் தூரி. இருவரையும் இணைக்கும் பாலமாக பாரதி கொண்டு வந்து சொல்லும் சிரிப்பிலேயே தகவல்கள் அவர்கள் காதலை இன்னும் மெருகேற்றியது. புத்தி அடைக்காக்க முட்டைத்தானே ஒரு நாள் ஓட்டையை உடைத்து பறவையாக வெளிவரும். அன்று தூரி பள்ளிக்கு கிளம்புகையில் பார்வையில் போறேன் என தூரி சொல்ல சித்தார்த் மெல்லிதாக தலையசித்து விடை கொடுத்தான். இதை பரமேஷ் பார்த்து விட்டான். வந்ததே கோபம். ஆனால் அனைவரும் முன்பும் காட்டிக்கொள்ளாது உணவு உண்ண அமர்ந்தான். அங்கிள், என்னம்மா பாரதி குட்டி, நீங்க ஸ்ரீதேவியா ஆண்டியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அங்கிள்? இல்லையேம்மா, தாத்தா தான் உங்க ஆண்டியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஓ, அப்போ இப்போ ஆண்டியை காதலிக்கீங்களா அங்கிள்? பாரதியின் கேள்வி. பரமேஷ் லேசாக சிரிக்க, அவ்வீட்டின் செல்லப்பிள்ளை பாரதி குட்டி தான் இப்படித்தான் குறும்பாக கேள்வி கேட்டு வைப்பாள். பெரியவர்கள் அதை பெரிதாக கண்டு கொள்வதில்லை. ஆமா, காதலிக்கிறேன் என்றான். ஒரு வேளை கல்யாணம் செய்து காதல் வரலன்னா ஆண்டியை விட்டுட்டு போயிடுவீங்களா அங்கிள்? என்ன பாப்பா இது, அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். உங்க ஆண்டி என்னை நம்பி வந்தவங்க கையில் அதே நம்பிக்கை தானே அங்கிள் என் சிட்டி தெஞ்சல் சுனந்தன் சித்தப்பா மேலேயும் வச்சிருப்பாங்க. அவங்களையும் மட்டும் ஏன் பிரித்து வச்சிருக்கீங்க? காதல் தப்புனா நீங்களும் ஆண்டியை காதலிக்கிறீங்க, அதுவும் தப்பு தானே. யார் சொல்லியும் புரிந்து கொள்ளாத அண்ணன் தம்பிகள் சிறு குழந்தை கன்னத்தில் அறிந்தது போல சொல்ல வேலைக்கு போய்விட்டு வந்து கொண்டிருந்தனர். மதியழகன் பரமேஷ் காலையில் பாரதி குட்டி பேசியது மனதில் வந்து போனது. ஏன் பரமேஷ், காதல் கல்யாணத்துக்கு முன்னால வந்தாலும் பின்னால வந்தாலும் காதல் தானேடா. ஆமா, நான் எனக்கு இப்பதான் விளங்குது. பாவம் தம்பி பல முறையே மன்னிப்பு கேட்டு பேச வந்தான். நான் தான் முகம் காட்டல. ஏய் பரமேஷ், அது தம்பி பைக் தானே? ஆமா, நான் சுனந்தன். என்னடா ஆச்சு? என்ன அண்ணனா பேசுவது? பைக் ஸ்டார்ட் ஆகலான்னா சரி வா, நாங்க வீட்டுக்கு தான் போறோம். இத்தனை நாள் போலியாக சித்தார்த்காக சிரித்து வலம் வந்த அண்ணன் தம்பிகள் இன்று ஒன்றாக வருவதைக் கண்ட குடும்பத்தினர் மகிழ்ந்தனர். மீண்டும் வீட்டில் அன்பின் கூடாக மெல்ல மாறியது. அன்று பள்ளி ஆண்டு விழா. புதிய தாலி மின்ன சுனந்தன் அருகே தென்றல் குடும்பத்தினருடன் அமர்ந்திருந்தாள். அருகே சித்தார்த் பிரசன்னா மேடையில் நடுவராக அமர்ந்து கவி பாடும் பிள்ளைகளை கவனித்துக் கொண்டு ஓர வழியில் தன்னை களவாடும் மனைவி துரிகாவை அவனும் ரசித்தான். பரமேஷ் மகள் கார்த்திகா பாடல் வரி மறந்து திணற மேடை ஏறி பாடினான் சித்தார்த். காதல் இன்னும் களிமறித்த தீயே, கவிதையிலே அன்பெழுதி தந்தாய். காதல் என்னும் அன்பினை நீ தந்தாய். அன்பிலே காதல் என்னும் ஆதி, அன்பிலே கவிதை, அன்பிலே காதல், அன்பில் இன்னும் அமுதுரு, அன்பிலே காதல். மழை மேகம் கண்ட மலராக மலர்ந்தாள் துரிகா. அடுத்து மகாகவி பாரதி கவி பாடினாள். அன்புதனில் செலுத்திடம் இவ்வையகம், அன்பினில் ஆரியர் ஆரியர் ஆரியர், அன்பினில் அன்பு நிறைந்தாரே, அன்புனில் அன்பு நிறைந்தாரே, ஆரியர் ஆரியர் ஆரியர், அன்புனில் அன்பு நிறைந்தாரே. முத்துக்குமரன் குடும்பத்தினர் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பினர். 2 கவியும் முதல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டது. இருப்பதை பகிர்வது தானே அன்பு. நன்றி.